250 ஆண்டுகளுக்கு முன் அரியலூர் அருகே வன்னிய குலத்தில் கோபாலன் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய மகன் மங்கான் மாட்டு மந்தை ஒன்றை நடத்தி வந்தார். மந்தையில் கருவுற்ற நிலையிலிருந்த அழகிய பசு மேயச் சென்றபோது காணாமல் போனது. 3 நாட்களாகியும் கிடைக்கவில்லை. 3ஆம் நாள் இரவு அவர் கனவில், கவலைப்படாதே பக்தா, காணாமல் போன பசு கன்றுடன் மேற்புறமுள்ள காட்டில் 2 மைல் தொலைவில் ஆலமரத்துக்கும் மாவிலிங்க மரத்துக்கும் இடையே சங்கு இலை புதர் அருகேயுள்ளது. காலையில் அங்கே கன்றுடன் பசுவை காண்பாய் என இறைவன் கூறி மறைந்தார். காலையில் மங்கான் பணியாட்களுடன் சென்று பார்த்தபோது கன்றுடன் பசு நின்றிருந்தது. அதே இடத்தில் சாய்ந்து கிடந்த கம்பத்தையும் கண்டார். அதன் மீது பால் சொரிந்திருந்தது. பசு அம்மாவென கதறி அவரிடம் வந்தது. அக்கம்பத்தை மங்கானும் அவரது பணியாட்களும் தொட்டு வணங்கினர். பசு கிடைத்த 7ஆம் நாள் இரவு மீண்டும் மங்கான் கனவில் 8000 ஆண்டு யோகம் செய்வோர் கூட காண கிடைக்காத பெரும் பொருளைக் கண்டு வணங்கி வந்த நீ, பொய்ப்பொருளான உன் பசுவை அழைத்துச் சென்று மெய்ப்பொருளான என்னை கைவிட்டாய். என்னே உன் அறியாமை. உன் முன்னோர்க்கும் எனக்கும் உள்ள உரிமை தொடர்பை நீ அறிய மாட்டாய். சீதளவாடியில் வாழ்ந்து திருமாலை வணங்கிய உன் முன்னோர் பெருமாள் கோயில் கட்ட எண்ணி கற்கம்பம் கொண்டு வரும்போது வண்டி அச்சு முறிந்ததால் உச்சிமுனை உடைந்து கம்பமாய் என்னை அங்கேயே விட்டு வந்தார்கள். அதே கம்பம்தான் நீ பார்த்தாய். தொடர்ந்து கவலை கொள்ளாதே. கம்பத்தை நிலைநாட்டும் உரிமை உன்னுடையது. கம்பத்தை நிலைநிறுத்தி நாளும் வணங்கு. என்னை நீ உணரவே உன் பசுவை மறைத்து வைத்தேன். உன்னையும் உன் வழித்தோன்றல்களையும் காக்க வந்தவன் நான் என்பதை அறிந்து கொள். கலியுகத்தார் கவலையை நீக்கவே தோன்றினேன். என் பெயர் கலியுக பெருமாள் எனக் கூறி இறைவன் மறைந்தார். மங்கான் அந்த இடத்தில் கோயில் கட்டி வழிபாட்டை துவக்கினார். இந்த கோயில்தான் தற்போது கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலாக உள்ளது.